ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உன் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறதால தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றும் விதமாக இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். நீ யாரை நல்லவங்க நினச்சி ஓடி ஓடி போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தியோ, அவங்களே அவங்க தேவைக்கு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்போ தூக்கி எறிய போகிறாங்க. ஆமியன் செல்லமே, மிகப்பெரிய கண்டம் ஒன்று உன் வாழ்வில் வரத்தான் போகிறது. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எல்லா விதத்திலும் நான் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது தோல்வியை தரும் விதமாக, நீ துன்பத்தை அடையும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கண்டம் வரப்போகுது. இதை எப்படி சரி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றத உனக்கு தெரிய வைக்கும் விதமாக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்ச, எல்லாருக்கும் தேவைப்பட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட. ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி இல்லாமல் மிகவும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைஞ்சு இருக்கிறதல்லவா? மனபாரத்தையும் சுமக்க முடியாமல் வருந்தி கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இந்த கண்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி வாழ வைக்க இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை ஆட்டி படைக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகி ஓடும்படி நான் செய்ய போகிறேன். உன் கூடவே இருந்து குழி பறிச்சவங்களும் உனக்கு நல்லது செய்கிறது போலயே சிரித்து சிரித்து பேசி அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு ஒன்றா ஆபத்தில் மாட்டி விட்டவங்களையும் இன்றோட உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு அளவு தானே. சில பேர் உன் கூடவே இருந்து நல்லவங்க போல முகத்துக்கு முன்னால் பேசிக்கிட்டு முதுகுக்கு பின்னால் குத்தும்போது நானும் அவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தேன். திருந்துறா போல இல்லை. அதனால தான் நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்த அந்த மனிதர்களை ஒரு வழி பண்ண போகிறேன் என் செல்லமே. என்னை நம்பி முழுவதுமாக வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் கலக்கத்தையோ கவலைகளையோ கொடுக்க மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் நான் ஒருபோதும் சீர்குலைக்க மாட்டேன். அதனால்தான் இப்போதே உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். இனிமே நீ நிம்மதியா உன்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். இந்த உலகத்தில் உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் அழகாக உன் கைகளில் நானே ஒப்படைச்சிடுவேன். இந்த உலகில் உனக்கென படைக்கப்பட்டது அனைத்துமே இப்போது சரியான நேரத்தில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ சந்தித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து துன்பமான உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்ற வந்திருக்கேன். ஏற்றமும் இரக்கமும் லாபமும் நஷ்டமும் சுகமும் துக்கமும் நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வந்தா பரவாயில்ல. உன் வாழ்க்கையில் எப்போதும் துன்பமும் தோல்வியும் நஷ்டமும் துக்கங்களும் தீமைகளும் மட்டுமே இருப்பதால தானே நீ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாய். அதனால்தான் உனக்கு வழிகாட்ட இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த பிரபஞ்சத்தில் நீ ஜெயிக்கவும் சாதிக்கவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ படுற கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்து மற்றவங்க சிரிக்கலாம், அது தப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே. யார் கஷ்டப்பட்டாலும் அதை வேடிக்கை பார்க்க மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு தெரியும். யாருமே நம்ம போய் உதவி செய்வோன்னு யோசிக்க கூட முடியாத அளவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தப்பு செய்கிறவன் எல்லாருமே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ எப்போதும் யார் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் சறுக்கி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் கூட அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் வாழ்க்கையையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாதுன்றதுல நீ ரொம்ப கவனமாக இருந்தாலே உன் வாழ்க்கை சிறப்பாகி நல்ல விஷயங்கள் அழகாய் நடந்துவிடும் என் செல்லமே. ஓ மேல அன்பாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு எந்த தீங்கும் நடக்க இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். அதனால தான் இப்போது உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இனியும் பிரச்சனைகளை கொடுக்க காத்திருப்பவர்களையும் இன்றோடு உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூக்கி எறிய போகிறேன். அதற்கேற்றார் போலதான் ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு உன் வீட்டில் நடத்த போகிறேன். இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய கோபமும் எதிர்பார்ப்பும் தேவையில்லாத பேராசையும்
எதிர்மறை சிந்தனைகளும் அனைத்தையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வராகி அம்மாவின் நாமத்தை மனசார உச்சரி. ஏன்னா உனக்கு வெளியிருந்து படுற பிரச்சனைகள் பாதினா உன் மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த கோபம், ஆசை, எதிர்மறை சிந்தனைகள், எரிச்சல்னு இதெல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. இதை எல்லாத்தையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டினா இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாய் செய்து தருவேன் என் செல்லமே. உனக்கு கெடுதலும் துரோகமும் செய்யும் மனிதர்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் யாருக்குமே துரோகம் நினைக்காத, கெடுதல் செய்யாத நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்னு நினச்சிதானே மனம் வருந்துகிறாய்? இந்த பிரபஞ்சத்தின் கணக்குப்படி அவ்வளவு எளிதில் கெட்டவர்கள் தப்பிக்க முடியாது. என்ன ஒன்று, கெடுதல் செய்கிறவனும் கெட்டவனும் கொஞ்ச நாளைக்கு சுகமாக சந்தோஷமாக நல்லா வாழ்கிறது போல தெரியும். ஆனால் கடைசியில் அவன் அனுபவிக்கிற கஷ்டன்றது அவன் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் சரியாகாத அளவுக்கு மிக துன்பத்தை தரக்கூடியதா, தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் செய்த தப்புக்கான கர்மாக்கள் எல்லாமே உன்னுடைய வலியையும் வேதனையும் விட பல மடங்கு அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, நல்லது செஞ்ச உனக்கு அதற்கான புண்ணியத்தை உன் 7 ஜென்மத்துக்கும் உன்னுடைய தலைமுறைகளுக்கும் நான் எப்படி கொடுப்பேனோ அதே போல உனக்கு கஷ்டத்தை செஞ்சு, துரோகத்தை செஞ்சு, தீமையை செஞ்ச மனிதனும் அவர்களுடைய சந்ததிகளும் கூட அதற்கான பாவத்தை அனுபவிப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட எந்த மனிதனும் தப்பான வழியிலேயோ தவறான செயல்களிலோ ஈடுபட மாட்டான் தானே. நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் சரியாக செய்ய பழகு. நீ கண்ணீர் விட்டினா, கவலைப்பட்டினா இந்த வராகி அம்மா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உன்னை நெருங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கண்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க ஓடி வந்தேன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அதனால் நீ எப்படி துடிச்சு போவ, தவிச்சு போவன்னு எனக்கு தெரியும். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய மனவேதனைகளும் கஷ்டங்களும் இன்றோடு மறைந்து போகும்படி உனக்கான நல்லதை நான் செய்வேன் என் செல்லமே. உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி காலம் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ வீணடிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, மனித பிறவி எவ்வளவு சுகமானது, சந்தோஷமானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ பழகு. இந்த நிகழ்காலத்தில் நீ என்னென்ன செஞ்சால் முன்னேற முடியும்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு முன்னேறதுக்கான முயற்சிகளை இப்போதே ஆரம்பி. கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சும் போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை உன்னால் அடைய முடியும். அதற்கு இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எதையும் நீ அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேணாம். ஏன்னா இந்த உலகத்து மனிதர்களையும் சரி, இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்களையும் சரி அதிகமாக யோசிச்சினா உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த சக மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நீ துன்பம் விளைவிக்காம உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி உன் உழைப்பையை உன்னுடைய இலக்குக்காக செலவிடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம்தான் இது. உன் எதிரிகளுக்கு உன் பலம் மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்னுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீ எப்படி பேசுவ, எப்படி யோசிப்ப, எப்போ என்ன செய்வன்னு உன் பலவீனமும் தெரியும் என்பதை மறந்து விடாதே. அதனால்தான் உன்னை சுற்றி இருக்கும் எதிரியை விட உன் கூடவே இருக்கக்கூடிய நண்பரிடமும் உறவுகளிடமும் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இடைவெளி விட்டு இருப்பது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கு வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நானே கொடுத்திடுவேன் என் செல்லமே.